மழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. இதனால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். பல்வேறு திட்டங்களுக்காக தோண்டப்படும் சாலைகள் பணி முடிந்த பின்னரும் சரியாக மூடப்படாததே இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் சிலர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அவர்களுடன் எமது செய்தியாளர் கோகுல் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். சென்னையில் இரவு நேரங்களில் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறதுனால சாலைகள் இருக்கக்கூடிய பள்ளங்களில் தொடர்ச்சியாக தண்ணீர் தேங்கியிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை மதுராவயல் பகுதி. இந்த மதுராவயல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமே பள்ளமாகவும் அந்த பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் 4 சக்கர வாகன ஓட்டிகளும் இந்த இதில் வாகனங்களை ஓட்ட முடியாமல் அவதிக்குள்ளாக ஒரு நிலை இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ச்சியாக பல மாதங்களாகவே இதுபோன்று இந்த சாலைகள் சரி செய்யப்படாத ஒரு நிலையிலும் தொடர்ச்சியாக இது போன்ற மழைகள் பெய்யும் போது சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களில் மழைநீர் தொடர்ச்சியாக தேங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. பொதுமக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டமே இதை பற்றி கேட்கலாம். சார், இப்போ சாலைகளில் நிறைய தண்ணி இருக்குது, பள்ளங்கள் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சார்? இதுக்கு முன்னாடி இந்த ரோடு நல்லா இருந்த ரோடு தான் சார். தார் சாலை போட்டு அருமையாக இருந்தது. சென்னை கார்பரேஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் சார் இது மாதிரி ஆச்சு. பாதாள சாக்கடை திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. போன திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க முடிஞ்ச ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் அதோட சரியாக செய்யவே இல்லை. ஒரு 2 இடத்துல சேம்பர் கட்டுவாங்க, 3 மாதம் ஆகிடும். அதோட நிறுத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 சேம்பர் கட்டுவாங்க, 3-4 மாதம் ஆகும். அப்படியே போட்டு தான் இடம் ஒரு இடத்துல நோண்டி செஞ்சாங்களாம், அதை சீர் செய்ய மாட்டாங்க. உடனே அந்த பள்ளம் நோண்டி எடுத்து வாரி கொட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. வேலை முடிஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், ஒரு குண்டும் குழியுமாகுது பாருங்கள். ஏன்னா செய்கிறவங்க அதை ஒரே நாளில் சீராக செஞ்சுக்கினே வந்திருந்தாங்களா கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க அது மாதிரி செய்யலை. 2 சேம்பர் ஒரு தெருக்கு முனைக்கு ஒரு சேம்பர் எடுக்கிறாங்க, அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க. செஞ்சு முடிச்சுட்டு மூடிட்டு அப்படியே போயிடுறாங்க. அந்த இடத்துல சுற்றி மேடாக இருக்கும். இப்போ மழை பெஞ்சுதுன்னா அது மழை வரணும்னு நினைக்கிறோம். நம்ம சென்னை மக்களுக்கு குடிநீர் அவசியம் இருந்தால் மழை வருமானு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை நினைக்கிறப்ப ஏன்டா மழை வருதுன்ற மாதிரி ஆகுது. தயவுசெய்து இந்த இருக்கிற அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த ரோடை கொஞ்சம் சீர் செஞ்சாங்க நல்லா இருக்கும். ஸ்கூல் பசங்க போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் ஷூ போட்டு போகும்போது பார்த்தீங்களா, வீட்டிலேருந்து வரும்போது நல்லா வரான ரோடை தாண்டி ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே ஒரே சேரம் சகதியமாகிடும். லேடிஸ்லாம் கேட்டு பாருங்கள் நீங்கள், காலையில் டைமில் அவசியம். அதுவும் புதுசாக வரவங்க இந்த ரோட்டில் நைட்டில் வந்தாங்களா எழுந்து தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சாதாரணமாக நல்ல ரோடுன்னு நினச்சிட்டு வருவாங்க. ஆனால் மழையில் இந்த சேத்துல விழுந்து அப்படியே சகதியில் நாங்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்களால் தயவுசெய்து இந்த அரசாங்கம் இதை சீக்கிரமாக முடிச்சாங்களா இந்த மக்களுக்கு, இந்த கன்னியம்மன் நகர் பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். மதுரையில் இந்த கன்னியம்மன் நகர் மெயின் ரோடு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு ஆற்காடு சாலை சந்திக்கிற ரோடு இந்த ரோடு. இந்த சைடு PH ரோடு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா போரூர் ஆற்காடு ரோடு. இது நிறைய மக்கள் பயணிக்கிறாங்க. இந்த கொஞ்சம் வேலை இந்த அரசாங்கமோ அந்த அதிகாரிகளும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயனளிதாக இருக்கும். இது போன்ற ஒரு முக்கியமான சாலையில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் தொடர்ச்சியாக மக்கள் அவதி வருவதாகவும் மாநகராட்சி இந்த சாலைகளை சரி செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் செய்தியாளர் கோகுல்.